வச்சு அந்த ஸ்டவ்வுக்கு அழகா ஒரு பொட்டு வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு வந்து படுத்துட்டாரு. அதுல இருக்கிற திருப்தி அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது வீரா. அது மட்டும் இல்ல, இது ஏன் கிச்சன், ஏன் இடம், நான் தான் இங்க ஆளுமேங்கிற ஒரு கெத்து, ஒரு ஃபீல், அது வேற ஒரு சந்தோஷம் வீரா. இப்ப என்கிட்ட அது எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஏன் சமையல் கட்டு இல்ல, அந்த தொப்பிக்காரனோட சமையல் கட்டு. ஏன் வள்ளிமா, அப்ப நாங்க சமைச்சாலும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்களா? அது எப்படி? நீங்க ஏன் பண்ணுங்க, இந்த வீட்டு மருமகளுங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது அவங்க உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அந்த சமையல் கட்டுல என்ன வேணா பண்ணலாம். ஆனா மூணாவது மனுஷங்கள எப்படி அங்க அனுமதிக்க முடியும்? அவன் கிட்ட நான் வேலை சொல்லி வேலை வாங்குறதும் என் சமையல் கட்டு அவனுக்கு எழுதி கொடுக்கறதும் ஒண்ணுதான். வள்ளிமா, அது உங்க ராஜ்யம் தான். ஆனா ஒரு சில சமயம் அந்த ராஜ்யம் நம்ம கையை விட்டு போகும். அப்படி போச்சுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோமா? ராஜ்யங்களை எப்பவுமே நம்ம சண்டை போட்டுதான் ஜெயிக்க முடியும். விட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும்ல. நீங்க ஒதுங்கி நின்று வருத்தப்படுறதுல எதுவுமே மாற போறது கிடையாது. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். என்ன என்ன சொல்லு. அதே பாத்தியா? வேலை போயிருக்காங்க. எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்க. என்னது கோயிலுக்கு? ஏதோ மனசு சரியில்லையா, அதனாலதான் கோயிலுக்கு போயிருக்காங்க. அது ஒரு ஆளு எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அங்கங்க கோயிலுக்கு சுத்திட்டு இந்த செஃப் இருக்கால, அவன் ரொம்ப அதிகாரம் பண்றானாப்பா. அதான் வலிமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க நமக்கு சமைக்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் பொம்பளைங்க சைக்காலஜி. எனக்கு பொம்பளைங்க சைக்காலஜி வேணா புரியாம இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா என் அத்தையை பத்தி எனக்கு தெரியும். அத்தை அன்பு வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ளவர் மாதிரி சாஃப்டா இருக்கும். மத்தவங்க ஃபயர் மாதிரி ரொம்ப டெரரா இருக்கும். என்ன செய்வாங்க? அவனால இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்கன்னா அப்ப சீக்கிரமே அவனுக்கு எடுத்துக்கிட்டு பண்ண போறான்னு அர்த்தம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச்.